இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதாங்க ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரேயர் மிஷினு. பாருங்கள், ஒரு ரோவரில் இந்த மிஷினை செட் பண்ணிவிட்டு நம்ம பட்டன் அழுத்தி விட்டால் போதுங்க, அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே போகும். இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்துட்டால் போதுங்க, நம்ம நெல் வயலுக்கு அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட முடியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த நெல் வயலுக்கு மருந்து அடிக்கிறாங்கன்னு. இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு ஸ்ப்ரேயர் மிஷின் மாதிரி இருக்கிற ஒரு டப்பாவில் அழகாக வந்து உரத்தை கொட்டி இவர் எவ்வளோ எளிமையாக வந்து உரத்தை தூவிட்டே வராரு பாருங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு மாடிஃபிகேஷனு. இந்த வீடியோவில் பாருங்கள், இவர் எவ்வளோ வேகமாக வந்து நெல்லை நடவு பண்ணிகிட்டே போகிறாருன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ ஸ்பீடாக வந்து நடவு பண்ணிகிட்டே போகுது பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், உரம் போகிறதுக்கு நமக்கு எந்த சிரமமும் கிடையாதுங்க. இந்த டப்பாவில் உரத்தை கொட்டிட்டு அழகாக வந்து இந்த வண்டியை தள்ளிட்டு போனாலே போதும், அழகாக வந்து உரத்தை போட்டுக்கிட்டே வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்குன்னு. இந்த மிஷின் ஒன்று இருந்தால் போதுங்க, அழகாக வந்து மழையில் நனையாமல் இருக்க வைக்க போகிற அழகாக வந்து கவர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த மிஷின் வந்து கவர் பண்ணி கொடுக்குதுன்னு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து 2 கலப்பையை பயன்படுத்தி இந்த மரத்தை வந்து நட செய்கிறாங்கன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அழகாக வந்து மரத்தை நட்டுட்டே போயிடலாம். விதை போகிறதுக்கு ஒரு மிஷினை அழகாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு பாருங்கள். கலப்பையை விட்டு நோண்டி அழகாக வந்து 3 பைப் மூலியமாக வந்து விதையை ஊனிக்கிட்டே வராரு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் போதுங்க, நம்ம வயலுக்கு உரம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து உரம் போட்டுகிட்டே போகிறாங்கன்னு. இந்த வீடியோவில் பாருங்கள், வேர்க்கடலைக்கு மண் அணைக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வந்து இந்த கலப்பை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. நல்ல ஒரு மாடிஃபிகேஷனுங்க இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மண் அணைச்சிருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள், களைகள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்னு. இந்த ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் போதுங்க, ரோட்டோரங்கள்லையோ இல்லை வயல்வெளியிலையோ இருக்கிற களைகளை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். மிளகாய் செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது செடி நல்லா நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் இவர் எவ்வளோ அழகாக வந்து டிராக்டரை யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணுறாரு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த டெக்னிக்கு. இந்த ஒரு டிரான்ஸ்பிளான்ட் மிஷினை வச்சு நம்ம அழகாக வந்து பள்ளத்தையும் தோண்டிக்க முடியும். அதே மாதிரி வந்து செடியை நட்டுக்கிட்டே வரலாம். பின்னாடியே வந்து அழகாக வந்து உரத்தையும் போட்டுக்கிட்டே வராங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த மிஷினோட ஒர்க்கு. இவ்வளோ அழகாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி ஸ்ப்ரேயர் மிஷினை வச்சு ஸ்ப்ரே பண்ணுறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி நல்லா விவசாயம் பண்ணலாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், இவர் எவ்வளோ வேகமாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாருன்னு. பைக்லேயே அழகாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காரு ஸ்ப்ரேயர் மிஷினை. அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே போகிறாரு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். என்ன ஒரு அருமையான எக்யூப்மெண்ட் பாருங்கள். நம்ம சோள கதிர்களை பிரித்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வந்து ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் இது மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல, இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள், இவர் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு பள்ளமும் தோண்டிக்கிறாரு, உரத்தையும் அந்த மிஷின் மூலியமாக போட்டுக்கிறாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு கேஜெட். எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்காங்க பாருங்கள். 2 வரப்புலையும் தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு பேண்ட்டை யூஸ் பண்ணி அழகாக வந்து தண்ணி பாய்ச்சுறாங்க. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த டெக்னிக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள், சீட் டிரான்ஸ்பிளான்ட் மிஷின்லேயே அழகாக வந்து உரத்தை கொட்டி உரத்தை வந்து அழகாக அப்ளை பண்ணிக்கிட்டே வராங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த டெக்னிக்கு. இந்த ஒரு டெக்னிக்கை நம்ம நிறைய விவசாய நிலத்தில் பார்த்துருப்போம். எப்படி வந்து வாட்டரோட அப் அண்ட் டவுன் ப்ரெஷரை வச்சு அழகாக வந்து தண்ணியை வெளியேற்றுறாங்கன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதாங்க உரம் போடுற மிஷினு. எவ்வளோ அழகாக வந்து இவர் அந்த உரத்தை வந்து இந்த டப்பாவில் கொட்டி அழகாக வந்து உரத்தை போட்டுக்கிட்டே போகிறாரு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதாங்க மேனுவல் டிரான்ஸ்பிளான்ட் மிஷினு. இது இருந்தால் போதுங்க, நம்ம ஆட்களே இல்லாமல் நாம் ஒரு ஆளே வந்து அழகாக வந்து நடவு பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த டெக்னிக்கு. இவரை பாருங்கள், இந்த வாழை மரத்துக்கு எவ்வளோ அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறாருன்னு. ஒரு இடத்துல ட்ரம்மில் மருந்தை கரைந்து வச்சுட்டு அழகாக வந்து அந்த பைப் ஓஸ் மூலியமாகவே அழகாக ஸ்ப்ரே பண்ணுறாரு. இந்த வீடியோவில் பாருங்கள், நம்ம மாட்டு தீவனம் வந்து பார்த்துருப்போம். அந்த தீவனத்தை வந்து எப்படி வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். தனித்தனி மெஷர்மெண்ட்டில் வச்சு இந்த டிராக்டரில் உள்ளே இருக்கிற அந்த மிஷினில் கொட்டுறாங்க. அழகாக வந்து அது மிக்சிங்கும் பண்ணுது. இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த மினி ரொட்டவேட்டரை வச்சு இவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ஒர்க் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காரு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ரொட்டவேட்டரை ஃபிட் பண்ணி அழகாக வந்து உழுது கொடுக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு ஹார்வெஸ்டிங் மிஷினை பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து நம்ம பயிரை வந்து கட் பண்ணி அழகாக ஒரு பக்கமாக தள்ளி விடுது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ஒரு அமேசிங்காக இருக்குது பாருங்கள் இதோட ஒர்க்கு. இந்த ஒரு மிஷினை பாருங்கள், மேனுவலாக எவ்வளோ அழகாக வந்து உரத்தையும் போட்டுட்டு ஒரு பள்ளத்தையும் தோன்றாங்க பாருங்கள். பள்ளம் தோண்ட இது வந்து உரத்தை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த டெக்னிக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள், பிஸ்தா மரத்தில் பிஸ்தா வந்து எப்படி வந்து வைப்ரேஷன் மூலியமாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ஒரு ஸ்பீடாக வந்து வைப்ரேட் பண்ணி அழகாக வந்து அந்த கொட்டைகள் கீழே விழுது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த டெக்னிக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த ஒரு சின்ன பவர் ரீடர் வச்சு ஒரு அழகாக வந்து ஒரு கலப்பையும் ஃபிக்ஸ் பண்ணி ஏறும் ஓட்டுறதுக்கு பயன்படுத்திக்கிறாரு. களை எடுக்கிறதுக்கும் இந்த ஒரு வீடரை பயன்படுத்திக்கலாம். நம்ம நர்சரியில் வாங்குகிற நாற்றை நம்ம நடுறதுக்காக வந்து பள்ளம் தனியாக தோண்டுவோம், அப்புறம் வந்து நாற்று தனியாக வைப்போம். இது இந்த மாதிரி வேலை கிடையாதுங்க. இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க, அழகாக வந்து நாற்றை நடவு பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நடவு பண்ணுறாருன்னு.
நெல், கோதுமை இதெல்லாம் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு எவ்வளோ அருமையான ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த டெக்னிக்கு. சூப்பராக வந்து வேகமாக வந்து ஒர்க் பண்ணுது. இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு பைக்கை எவ்வளோ அழகாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி மண் அணைக்கிறதுக்கும் களை எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்கன்னு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வேலையை எவ்வளோ வேகமாக முடிக்கிறாங்க பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு சிமெண்ட் தரையில் விவசாயம் பண்ண முடியுமா, எப்படி வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து விவசாயம் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஒரு சோளத்தை அழகாக வந்து அறுவடையை பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு. இந்த வீடியோவில் பாருங்கள் ஹைட்ரோஃபோபிக் டெக்னிக் மூலிமா எவ்வளோ அழகாக வந்து கீரைகளை அறுவடை பண்ணியிருக்காங்கன்னு. பார்க்குறதுக்கே எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து அறுவடை பண்ணுறாங்கன்னு. இந்த வீடியோவில் பாருங்கள் உருளைக்கிழங்க எவ்வளோ அழகாக வந்து இவர் நடவு பண்ணிகிட்டே போகிறாருன்னு. இந்த ரெட்டை கிளப்பையை வச்சு அழகாக வந்து மண்ணையும் அணைச்சிக்கிட்டே போகிறாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த ஒர்க்கு. நம்ம மல்ச்சிங் ஷீட் அப்ளை பண்ணும்போது மேனுவலாக பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வந்து அங்கங்கே கேப் இருக்குங்க. இந்த மிஷினை வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது அழகாக வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அழகாக வந்து அப்ளை பண்ணிகிட்டே வருது பாருங்கள். அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த ஒர்க்கை செஞ்சுட்ருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள் நமக்கு வேஸ்ட்டான களைகள் எங்கெல்லாம் முளைஞ்சிருந்தாலும் இந்த ஒரு மிஷினை எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டிங்கன்னா போதும். அழகாக வந்து இது களைகளை எல்லாம் எடுத்துகிட்டு எங்கே விட்டிங்களோ அங்கேயே வந்து நின்றுடும் போல அழகாக வந்து க்ளீன் பண்ணுது பாருங்கள். எவ்வளோ நல்லா வந்து ப்ராசஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது தாங்க மேனுவல் சீடர் மிஷின். பாருங்கள் வேர்க்கடலையே எவ்வளோ அழகாக வந்து இந்த சீடர் மிஷினில் கொட்டி அழகாக வந்து நடவு பண்ணிகிட்டே போகிறாங்கன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ஒரு அருமையான யோசனை பாருங்கள். அறுவடையான நெல்லை வந்து நம்ம எவ்வளோ அள்ளி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் மூட்டையில். இவர் எவ்வளோ அழகாக வந்து ஒரு ட்ராலி மாதிரி ரெடி பண்ணி அழகாக வந்து அந்த மூட்டைக்குள்ளே ஃபில் பண்ணுறாரு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா. இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு பெரிய ஸ்ப்ரேயர் மிஷினை வச்சு அழகாக வந்து ஒரு 250-500 லிட்டர் டேங்கை பின்னாடி ஃபிட் பண்ணிட்டா போதுங்க. மரங்களுக்கு இடையில போய் அழகாக வந்து இது ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது ஒர்க்கு. இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அழகாக வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காருன்னு. ஒரு வாட்டர் பாட்டில் வேஸ்ட்டை வச்சு அழகாக வந்து செடியிலேருந்து தள்ளி வந்து இந்த உரத்தை போகிறதுக்கு அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த டெக்னிக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த நிலத்துக்கு எவ்வளோ அழகாக வந்து தெளிப்பு நீர் பாசனம் வந்து பாய்ச்சிட்டு இருக்காங்கன்னு. எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இந்த கன் ஸ்ப்ரேயர் மூலயமா வந்து தண்ணி பீச்சு அடிக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இன்னும் ஒரு அருமையான களை எடுக்கிற மிஷின் பாருங்கள். செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்து நடுவில் இருக்கிற களைகளை மட்டும் அழகாக வந்து எடுக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த தாவரங்களுக்கு தண்ணி பாய்ச்சிட இந்த ஃப்ளட் இரிகேஷன் மெத்தட் பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த தண்ணி பாய்ச்சிற முறை. இன்னும் ஒரு அட்வான்ஸான ஸ்ப்ரேயர் மிஷின் பாருங்கள். நம்மலாம் ஸ்ப்ரேயர் மிஷினை தூக்கிட்டு நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மிஷினில் அழகாக வச்சு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வராங்க. சூப்பராக இருக்குங்க இந்த மிஷினை. இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மிஷினை வச்சு தீவன பில்லை அழகாக வந்து பீஸாக வந்து கட் பண்ணி போட முடியுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து ஃபோர்ஸாக இது கட் பண்ணி பீஸ் ஆகுதுன்னு. இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம கார்டனுக்கு எல்லாம் வந்து நம்ம குறைவான அளவில் செடிகளை வச்சுருப்போம். அந்த குறைவான அளவில் இருந்த செடிகளுக்கு வந்து இந்த மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணி ட்ரிப் இரிகேஷன் பண்ண முடியும் பாருங்கள்.